இன்னைக்கு வேணா எஸ்.ஜே. சூர்யா படத்துல நடிக்கிறத நம்ம பார்க்கும்போது ஆஹோ ஓஹோ நடிப்பு அரக்கன்னு ஆயிரம் சொல்லலாம். ஆனா ஒரு காலத்துல இவர் சினிமால நடிக்கும் போது யாருடா இவருக்கு வாய்ப்பு கொடுத்தது, நடிக்க சொன்னா ஓவர் ஆக்டிங் பண்றாரு, தயவு செய்து நீங்க படத்துல நடிக்காதீங்கன்னு சொல்லி இவர் காது பட பல பேர் கிண்டலும் கேலிகளும் பண்ணிருக்காங்க. ஆனா அதை எதையுமே காதுல வாங்காம தான் யாருன்னு இந்த சினிமா உலகத்துக்கு நிரூபிச்சு காட்டியிருக்காரு எஸ்.ஜே. சூர்யா அவர்கள். இதற்காக 57 வயது வரைக்கும் திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் முதல்ல சினிமாவில் ஒரு இயக்குனர் ஆகணும்னு சொல்லி தான் தென்காசியிலிருந்து சென்னைக்கு வந்திருக்காரு. இவரை பார்த்த பல இயக்குனர்கள் சேர்த்துக்காம நடிகர்கள்லாம் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருக்காங்க. அந்த வைராக்கியம் ஹோட்டல்ல ஒரு சப்ளையரா வேலை பார்த்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்தை அடைஞ்சிருக்காருன்னா இவர் தாய் மீது வச்ச பாசம்னே சொல்லலாம். ஏனென்றால் மாதம் நான் பணம் தருகிறேன், நீ உன்னை பார்த்துக்கொள் என தாய் சொல்லும் பொழுது இல்லையம்மா நான் சம்பாரிச்சு உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு நான் சம்பாரிச்ச கோடிக்கணக்கான பணத்தை எல்லாம் எங்க அம்மாட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப எங்க அம்மா என் கூட இல்லைன்னு சொல்லி ரொம்ப வேதனையோட சொல்லியிருக்காரு எஸ்.ஜே. சூர்யா அவர்கள்.